அனைவருக்கும் வணக்கம். நான் ராபர்ட், சேஃப்டி எக்ஸ்பர்ட். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு நபர்களும் தீ மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு, தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை, தீ மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக அவசியம். ஒரு நிறுவனமோ தொழிற்சாலையோ அலுவலகமோ அல்லது நீங்கள் பொது இடங்களில் கூடும்போதோ அல்லது பொது இடங்களில் போகும்போதோ இந்த 2 காரியங்கள் மிக முக்கியமான காரியம். ஒன்று தீ விபத்து, 2வது எதிர்பாராமல் ஏற்படுற விபத்துகள். இந்த 2 வகையான காரியத்திலிருந்தும் நம்ம தப்பிக்கிறது ரொம்ப முக்கியம், காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம், அதை அணுகிறது ரொம்ப முக்கியம், கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இதற்கு அடிப்படையாக நமக்கு தேவை தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முதலுதவி கொடுக்கறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலான நபர்கள் எதிர்பாராமல் விபத்தில் சிக்கும்போது அவங்களுக்கு முதலுதவி கொடுக்க தெரியாமல் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அதே மாதிரி ஆரம்பகட்ட நெருப்பு எரியுது, விபத்து ஏற்படுது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள எப்படி அந்த தீயை கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் சிறு விபத்து அது பெரும் விபத்தாக மாறுது. அதனால தான் கட்டாயமாக தீ மற்றும் பாதுகாப்பு 3 வகையில் பிரித்து எப்படியாவது மக்களுக்கு சென்றடையணுங்கிறதுக்காக பயிற்சிகளாக கொடுக்க சொல்கிறாங்க. ஒன்று இன்டர்னல் ட்ரைனிங், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ட்ரைனிங், 3வது நேஷ்னல் சேஃப்டி வீக் ட்ரைனிங். இன்டர்னல் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய அனுபவம் உள்ள நபர்கள், பயிற்சி பெற்ற நபர்கள், சேஃப்டி ஆஃபீஸர் அல்லது இன்சார்ஜ் ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கலாம், பாதுகாப்பு ஒத்திகை நடத்தலாம். அதை டெய்லியும் நடத்தலாம் அல்லது மாதத்துக்கு ஒரு முறை நடத்தலாம். அங்கே உள்ள ஒர்க்கர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஆனால் கட்டாயமாக மாதத்துக்கு ஒரு முறை நடத்தி ஆகணும். 2வது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரைனிங். எங்களை மாதிரி அனுபவம் உள்ள நபர்கள், சேஃப்டி எக்ஸ்பர்ட் ஆர் ஃபயர் சேஃப்டி ட்ரெயினர், அவங்கள கொண்டு கூட தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தணும். அது 60 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது 90 நாட்களுக்கு முறையோ 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக இது நடத்தியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். 3வது ஒரு ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேஃப்டி வீக் ட்ரைனிங். மார்ச் 4ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் நடக்கும். வாரம் முழுவதும் சில நிறுவனத்தில் கொண்டாடுவாங்க, மாதம் முழுவதும் சில நிறுவனத்தில் கொண்டாடுவாங்க. ரொம்ப சிறு நிறுவனமாக இருந்தால் ஒரு நாள் கொண்டாடுவாங்க. அதாவது சேஃப்டி டே, சேஃப்டி வீக், சேஃப்டி மந்த் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க. சில தொழிற்சாலையில் 10 பேர் வேலை செய்வாங்க, சில தொழிற்சாலையில் 10,000 பேர்த்துக்கு மேலே வேலை செய்வாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த 3 வகையான பயிற்சிங்கிறது மிக மிக அவசியமான பயிற்சி. இதை பெரும்பாலான நிறுவனம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணி அது மேலே பண்ணுறனால பெரும் தீ விபத்து பேர் அழிவையும் பேர் ஆபத்தையும் உண்டாக்குது. இதை எதையும் அலட்சி பண்ணாமல் தயவு கூர்ந்து நிறுவனத்தில் இதுபோல் பாதுகாப்பு ஒத்திகை, பாதுகாப்பு பயிற்சி, பாதுகாப்பு விழிப்புணர்வு நடத்துங்க. பெரும் ஆபத்தை தடுங்க. இதுபோல் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு ஒத்திகை நிமித்தமாக அநேகர் காப்பாற்றப்படும். பெரிய பொருள் சேதத்தையும் பல கோடி ரூபாய் இழப்பையும் கட்டுப்படுத்த முடியும். கட்டாயமாக நிறுவனத்தில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சொல்கிற வழிகாட்டிகளை 100% கடைப்பிடிங்க. இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராபர்ட், சேஃப்டி எக்ஸ்பர்ட், NGO சோசியல் ஒர்க்கர். நன்றி.